அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நிப்டி ஜோன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகேந்திரா ரியல்டர்ஸ் எஸ்எம்இ ஐபிஓ. ஸோ இந்த கம்பெனி என்ன விதமான பிஸ்னஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க, அலாட்மெண்ட் டேட், லிஸ்டிங் டேட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குது, கேபிஐ எப்படி இருக்குது, ஸோ ஃபைனலாக கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எந்த அளவுக்கு ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம தமிழில் நம்ம பார்க்க போகிறோம். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்கள் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் நீங்கள் தமிழில் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நம்ம யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலுடைய கண்டென்ட் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. ஆக்சுவலாக நம்ம ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். கம்மிங் இண்டிபெண்டன்ஸ் டேக்குள்ளே 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். ஆல்ரெடி நம்ம ரீச் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் டைரக்ஷன் நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இன்னொரு சேலஞ்ச் எடுத்திருக்கோம். 1500 சப்ஸ்கிரைபரை, அதாவது கம்மிங் விநாயகர் சதுர்த்திக்குள்ளே நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்கோம். பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம வின் பண்ணுறோமா லூஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்க. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ரியல்டர்ஸ் எஸ்எம்இ. ஓகேங்களா. ஸோ எஸ்எம்இன்றது பார்த்தீங்கன்னா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், சிறு குறு தொழில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2007 ஜூன் மாதம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இன்கார்பரேட் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி நீங்கள் மேஜராக என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, இவங்க ஒரு ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக இருக்கிற, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பெரிய பெரிய பில்டிங்ஸ், பெரிய பெரிய ஆஃபீஸ் நெட்ஒர்க்ஸு, ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட்டு, ஸோ இது எல்லாமே நீங்கள் கட்டிட்டீங்க. கட்டி முடிச்சதுக்கப்புறம் ரீஒர்க்குன்னு கொஞ்சம் இருக்கும் பார்த்தீங்களா. அதாவது என்னென்னா, கொஞ்சம் ரெனோவேட் பண்ணணும், அதில் இருக்கிற ப்ராப்ளத்தை நான் என்ன பண்ணணும், சரி பண்ணணும். அதுக்கப்புறம் மேபி ஓல்டு டெக்னாலஜி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருப்பாங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நியூ டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி ஃபீச்சர்ஸ், அதாவது என்னென்னா அங்கே தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்திருக்காது. ஓகேங்களா. ஸோ அது இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பில்டிங்ஸ் என்னென்னா சேஞ்ச் பண்ணி கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான் பார்த்தீங்கன்னா இவங்க மேஜராக இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொவைட்ஸ் வேரியஸ் சர்வீசஸ் கொடுக்குறாங்க. ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர்ஸ் அண்ட் ரீபிலிட்டேஷன் அண்ட் ரெட்ரோஃபிட்டிங், வாட்டர் ப்ரூஃபிங் பார்க்குறாங்க. கார்பரேட் இன்டீரியர்ஸ், சப்போஸ் இன்டீரியர்ஸ் இவங்க டிசைன் பண்ணி கொடுக்கறதுனால பிஓடி ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரெஸ்டோரேஷன் அப்படின்றத இந்த விதமான எல்லா சர்வீஸும் அவங்க பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 30 to 40 இயர்ஸ்க்கு முன்னாடி என்னன்னா ஒரு பில்டிங் கட்டிட்டாங்க. ஸோ திருப்பி அந்த பில்டிங் ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட் சிஸ்டம் ஏற்ற மாதிரி கரண்ட் செட்டப்பு, இல்லை கரண்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி, இல்லை கரண்ட் இருக்கிற ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன பண்ணணும், ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதுட்டு, ஸோ இந்த கம்பெனி அதில் ஒரு ஸ்பெஷல் ஐடியா பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்ல வராங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி என்னென்னா செவரல் ஸ்ட்ரக்சரல் ரிப்பேர்ஸ் அவங்க பண்ணிக்கிறாங்க. அதாவது என்னென்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் ப்ளஸ் பப்ளிக் ஆர்கனைசேஷன்லையும் என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் சிட்கோ, வாஷி அண்ட் பெலப்பூர் ரயில்வே ஸ்டேஷன். ஓகேங்களா. சில கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் இவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இவங்களுடைய இன்னோவேட்டிவ் டெக்னிக்ஸ் எந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்கன்றதையும் சொல்கிறாங்க. ஸோ பாலிமர் மாடிஃபைடு மோட்டார், மைக்ரோ 138 காங்கிரீட். ஓகேங்களா. ஒரு ரொம்ப மெலிசாக இருக்கிற காங்கிரீட் டெக்னாலஜி என்னென்னா வாட்டர் ப்ரூஃபிங் டெக்னாலஜியும் இவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200+ ப்ராஜெக்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஸ்டார்ட் பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 50 கிளைண்ட்ஸுக்கு மேலே இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க் பண்ணிவிட்டு இவங்க நல்ல டைமில் முடிச்சு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டிசம்பர் 31, 2024 ஸ்டேட்டஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் போயிட்டு இருக்கும்போது ஆந்திர பிரதேஷ், டெல்லி, கோவா, குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா அண்ட் தமிழ்நாடு, கிட்டத்தட்ட ஒரு மேஜர் சிட்டிஸில் எல்லாமே இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே செப்டம்பர் 30, 2024 படி இவங்க கிட்ட 74 எம்ப்ளாயிஸ் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இவங்க என்னென்னா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத என்ன பண்ணுறாங்க, சொல்ல வராங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி ஒரு பேசிக்காக என்ன விதமான பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா தெரிஞ்சிருக்கும். நான் ஆக்சுவலாக நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த கம்பெனி ரொம்ப இன்டெப்த்தாக போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஐபிஓ நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு ஒரு பேசிக்கான ஒரு பிஸ்னஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் எந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஐபிஓ எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் 12 ஆகஸ்ட் 14 வரைக்கும் ஓப்பன் பண்ணுறாங்க. 3 நாளைக்கு. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா பர் ஷேர். இஷ்யூ ப்ரைஸ் பேண்ட் அப்படின்னு பார்க்கும்போது 75 ரூபாயிலிருந்து 85 ரூபா வரைக்கும். லோயர் பிராண்டாக நீங்கள் 75 ரூபாய்க்கும் அப்ளை பண்ணலாம்.
அன்டில் வந்து பார்த்தீங்கன்னா ₹85 வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். ஸோ ஒரு லாட் சைஸுக்கு 1600 ஷேர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களோட இஷ்யூ சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 49,45,00,000 அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஸோ இவங்க வந்து மார்க்கெட் மேக்கருக்கு வந்து என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கோடியும், ஃப்ரெஷ் இஷ்யூவாக வந்து பார்த்தீங்கன்னா 37 கோடியும், ஆஃபர் ஃபார் சேலில் வந்து என்னன்னா 9 கோடியும் வராங்க. ஸோ ஓவரால் பப்ளிக்குன்னு இவங்க கொடுக்கறது மார்க்கெட் ஷேர் போக வந்து என்னன்னா இந்த மார்க்கெட் மேக்கருக்கு போக 46,97,00,000 அளவுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, பப்ளிக்காக வந்தாங்கன்னா இவங்க ஐபிஓ எஸ்எம்இ ஐபிஓவில் இவங்க வந்துட்டு வராங்க. ஸோ லிஸ்டிங் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்எஸ்சி எஸ்எம்இ கேட்டகரியில் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, லிஸ்டிங் வந்து வராங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிற க்ளோஸ் டேட் வந்து பார்த்துட்டோம். ஸோ இந்த டேட்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, எங்கேயாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம வீடியோஸ் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், டேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அலாட்மெண்ட் டேட்டு ஆகஸ்ட் 18, ஏன்னா 15, 16, 17 வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் மார்க்கெட் ஹாலிடே டியூ டு இண்டிபெண்டன்ஸ் டேனால. ஸோ அலாட்மெண்ட் டேட்டு 18ஆம் தேதியும், ஸோ நமக்கு அலாட்மெண்ட் கிடைச்சிருந்ததுன்னா ஷேர்ஸ் வந்து டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஆகஸ்ட் 19ஆம் தேதியும், கிடைக்கல அப்படின்னா நம்ம அமௌண்ட் ரீஃபண்ட் டு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் கொடுத்துருவாங்க. ஸோ லிஸ்டிங் வந்து ஃபைனலாக பார்க்கும்போது வெட்னஸ்டே ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் வராங்க. ஸோ கட் ஆஃப் டைம் பார்க்கும்போது அதாவது யூபிஐ மேண்டேட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே எந்த டே நீங்கள் அப்ளை பண்ணாலும் மேக்ஸிமம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி அன்னைக்கு 5 மணிக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், யூபிஐ மேண்டேட் வந்து கம்பல்சரி பண்ணி ஆக வேண்டும். ஓகேங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ரீட்டைல் கேட்டகரியில் தான் பண்ணுறாங்க. ஸோ மினிமம் அண்ட் மேக்ஸிமம் 2 லாட் தான் அவங்களால வந்து பண்ண முடியும். ஸோ மினிமமாக அவங்ககிட்ட ₹2,72,000 இருந்தால் மட்டும்தான் இந்த எஸ்எம்இ ஐபிஓ வந்துட்டு அவங்களால வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்க முடியும். ஸோ இன்னொரு பாயிண்ட் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ எஸ்எம்இ ஐபிஓ பொறுத்தவரை லாட் சைஸில் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், வாங்க முடியும். அதாவது 1600 ஷேர் 1600 ஷேரை தான் வந்து என்னென்னா ஆஃப்டர் லிஸ்டிங்க்கு அப்புறம் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும். ஓகேங்களா. ஸோ மெயின் போர்டு ஐபிஓ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 ஷேர் வாங்கிட்டு 5 ஷேர் கூட நீங்கள் விற்கலாம், 3 ஷேர் விற்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லாட் அண்ட் லாட்டில் தான் உங்களால் வாங்கவும் விற்கவும் முடியும். ஸோ ஸ்மால் ஹெச்என்ஐ கேட்டகரி 3 லாட்லேருந்து 7 லாட் வரைக்கும், பிக் ஹெச்என்ஐ கேட்டகரி 8 லாட் வரைக்கும் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேங்க. ஸோ கியூபி அண்ட் ரீட்டைலர் அண்ட் என்ஐஐ கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கியூபிஐக்கு 50%, ரீட்டைல் கேட்டகரிக்கு 35%, என்ஐஐ கேட்டகரிக்கு 15% ஷேர்ஸ் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கேபிஐ வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்துருந்தேன். ஆக்சுவலாக கேபிஐ பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23%, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு ROCE 30%, டெட் பை ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.22 தான் இருக்குது. ரொம்பவே அதாவது என்னன்னா டெட் இருக்குது, பட் ஆனால் கொஞ்சம் நெக்லிஜிபிளாகவே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ரிட்டர்ன் ஆன் நெட் ஒர்த் 23%, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11%, ஆக்சுவலாக 11.91. நான் கொஞ்சம் மெயின் பாயிண்ட் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ எபிட்டா வந்து மார்ஜின் பார்க்கும்போது 17%, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2 டைம்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ இந்த கேபிஐ அப்படின்னு பார்க்கும்போது நல்ல வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வராங்க அப்படின்றது தெரிய வருது. ஓகேங்க. ஸோ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அசட் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 2023, மார்ச் 2024, மார்ச் 2025 படி ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் தான் வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 4 கோடி, 11 கோடி அண்ட் 14 கோடி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாகவே இருக்காங்க. அதில் இவங்களோட ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் வந்து நல்லாவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்னு தெரியுது. அசட்டும் பார்க்கும்போது 98 கோடி, 93 கோடி, 137 கோடி இங்கே கொஞ்சம் லைட்டாக சரிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் வந்து என்னன்னா ரீசனபிளாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு அப்படின்றது நல்லா ஓப்பனாக தெரிய வருது. இவங்களுடைய இபிஎஸ் அண்டு ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ பாருங்களேன். கிட்டத்தட்ட இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8.55லேருந்து 6.73 வந்து பார்த்தீங்கன்னா குறையுது. ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோவும் 9.94லேருந்து 12.64 வந்து பார்த்தீங்கன்னா இதுவாகுது. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டு ஏர்னிங் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த வேல்யூவேஷன் வந்து ஓவர் வேல்யூவா இல்லை அண்டர் வேல்யூ வருது அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ 15 கீழே இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல வேல்யூவேஷன் வராங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10லேருந்து 12 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ நல்ல வேல்யூவேஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரீச் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஓகேங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிஸ்னஸ், என்ன ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், எப்போ ஓப்பன், க்ளோசிங், கேபிஐ இது எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன் பார்த்துட்டேன். பட் நான் வந்து இந்த ஐபிஓ எனக்கு எந்த அளவுக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஐபிஓ வாட்ச் இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்டில் 9.41% அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட் ப்ரீமியம். ஓகேங்களா. ஸோ இந்த ஐபிஓ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அப்ளை பண்ணலாம் தான், ட்ரை பண்ணலாம் தான் இருக்கேன். ஏன்னா வந்து கேபி இண்டெக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் என்னென்னா ஒரு லிஸ்டிங் கெயினுக்காக தான் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றது நான் இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையா அப்படின்றத ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள்,
கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஏதாவது கலெக்ட் பண்ணியிருந்தாலும் ஜஸ்ட் என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய கண்டென்ட் ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி நண்பர்களே.